ஸோ காய்ஸ், உங்களுக்கு இன்டர்செப்டார் இல்லை ஜிடியோட சர்வீஸ் காஸ்ட் பற்றின டீட்டெயில் வேணுமா? ஸோ இதோட ஃபஸ்ட்டு சர்வீஸோட வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸில் என்னென்ன செலவாயிருக்கு அண்ட் எவ்வளோ வந்திருக்கு காஸ்ட்டு, என்னென்ன திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஷார்ட்டான வீடியோ தான். இப்போயே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லட்டுங்களா, ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டை விட செகண்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து நமக்கு கம்மி. ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு ரொம்ப அதிகம். ஏன் அதிகம்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணாங்க. டோட்டலாக ட்ரைன் பண்ணி உள்ள கம்ப்ளீட் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் சர்வீஸோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2788.888888. ஸோ 2800 பக்கம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு இவங்க பண்ணியிருக்கிற ஒர்க் என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஃபில்டர் காம்ப் இன்ஜின் ஆயில் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அது வந்து ஒரு குவான்டிட்டி 415 ரூபா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஃப்ரண்ட்டில் அந்த ஆயில் ஃபில்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஆயிலில் இருக்க டஸ்ட்டை கலெக்ட் பண்ணுற ஃபில்ட்ரு, அந்த ஃபில்டரை வந்து மாற்றிருக்கிறாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 490 ரூபா பக்கம் வந்திருக்குது. ஸோ கைஸ், இதுக்கு அடுத்து நம்ம வண்டியோட இன்ஜின் ஆயிலில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். இன்ஜின் ஆயில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி வந்து 3.1 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 rupees ப்ளஸ் 9% ஜிஎஸ்டி. ஸோ டோட்டலாக இன்ஜின் ஆயில் மட்டுமே 2011 ரூபாய் 90 பைசா. ஸோ அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட் சர்வீஸே, வேறு எதுவுமே பண்ணல. ஆயில் ஃபில்டரை மாற்றிருக்கிறாங்க, நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் ஆயில் வந்து மாற்றிருக்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு அடுத்து 2 பண்ணியிருக்காங்க, 2 இருக்குது. ரெண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயின் லூப் பார்த்தீங்கன்னா 150 ml, அதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஆனால் டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85 ரூபா. என்னடா அது கூத்தா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டியோட செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு செயின் லூப் மட்டும் யூஸ் பண்ணல, ஒரு செயின் லூப் ஒரு செயின் க்ளீன் மட்டும் யூஸ் பண்ணல. லிட்ரலி 1.79 அப்படின்ற குவான்டிட்டி, லிட்ரலி 2ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம செயின் வந்து லூப் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 85 ரூபா லூபுக்கு, 85 ரூபா க்ளீன் இருக்குது. ஸோ பார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் மேலே 4 தான் இருக்குது, அந்த 4மே நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் கூப்பன் ஃபார் இன்டர்செப்டார் ஆர் GT615 போட்டு ஃப்ரீ, அது 00000 தான் வருது. இப்போ அதுக்கடுத்த முக்கியமான விஷயம், கன்சியூமபிள் சார்ஜஸ் ஃபார் சர்வீஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறேன். கன்சியூமபிள் சார்ஜஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 rupees, அதுக்கு ஒரு 9% ஜிஎஸ்டி, அதாவது சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%, ஸோ 18 ரூபா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 118 ரூபா. அண்ட் இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சர்வீஸ், விச் இஸ் 2788. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அடுத்து வண்டி எப்படி இருந்துச்சு அந்த ரிவ்யூ சொல்லல. வண்டியில் ப்ராப்ளம், ஃபால்ட்டு, பக்குன்னு எதுவுமே கிடையாதுங்க. அண்ட் இவங்க க்ளீன் பண்ணும்போது ஒரு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஆயில் க்ளீன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் இருக்க மொத்த டஸ்ட்டையுமே வண்டி எடுத்துருச்சு. அப்படியே இப்படி தடவணுன்னா இங்கே கருப்பு கலரில் வர்ற அளவுக்கு ஆயில் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனான்னு கேட்டிங்கன்னா 8.5 out of 10. அந்த 1.5 எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங்கு ப்ளஸ் வந்து அவ்வளோ, இந்த க்ளீனிங் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை, மித்தபடி எல்லாமே ஓகே. பட் செகண்ட் சர்வீஸ் அப்படி இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொல்லி இந்த செகண்ட் சர்வீஸோட காஸ்ட் கம்மி அப்படின்னு. ஆனால் செகண்ட் சர்வீஸ் பண்ணதுக்கு அடுத்து வண்டியில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துருச்சு. ஸோ ஸ்டே டியூன்டு ஃபார் பார்ட் 2. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. டாடா, பாய்.